வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். தனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா, அதிமுகவில் இருக்க நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. இப்போ சசிகலாவும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிட்டாங்க. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா டெல்லி தலைமையோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒருவோட இரட்டை இலை காட்டி பார்த்தீங்கன்னா டெல்லியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிடி தினகரன் ஒரு சில முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலும் பாஜகவுக்கு சிக்கல் தான். அதிமுக ஓட்டை பிரிப்பார். ஸோ பிரித்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது, பாஜகவுக்கும் அது பின்னடைவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ டிடி தினகரன் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லாத எடப்பாடி பழனிசாமி பயணித்தாலும் சிக்கல் தான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க பாஜக கூப்பிட்டா பாஜகவோட கூட்டணி தான் இருப்பாங்க, ஓபிஎஸும் டிடி தினகரன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஓரளவு வரலன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல், இரட்டை இலை கிடைக்கிறதில்ல. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சாலுமே டிடி தினகரன் ஓபிஎஸோட இணைஞ்சு பயணிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இணைஞ்சு பயணித்தா கொஞ்ச நாள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்கவங்களாம் முறைச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் டிடி தினகரோட பார்த்தீங்கன்னா ஐக்கியம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்துன்றாங்க. சசிகலா 2026 போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சொத்து குவிப்பு அளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சேர்க்க போயிட்டதுனால அவங்களால போட்டியிட முடியாது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆனால் போட்டிடுறதுக்கு ஒரு டெல்லி அனுமதிச்சா போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் வரலாற்றில் தண்டனை பெற்றவங்க போட்டியிடுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கணும்னு டெல்லி நினச்சிட்டாங்கன்னா சசிகலா போட்டிடுறது மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்லி நினச்சா. ஸோ இதை எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பார்த்திங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். அதாவது சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அந்த போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கணிசமான ஒரு தண்டனை இந்த வருஷத்துக்கு வரைக்கும் போட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தண்டனை குறைங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகும்போது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கிறதுக்கும் அந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா சசிகலா போட்டிடுற சூழ்நிலை மாதிரியும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நடந்திருக்கனால இதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ டெல்லி தேர்தல் முடிச்சிச்சு. டெல்லியில் பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த தமிழ்நாடு தான். எடப்பாடி பழனிசாமி கூறி வச்சு தான் பார்த்திங்கன்னா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. மார்ச் மாதத்துக்குள்ளே ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவங்களெலாம் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையன் நேற்று பேசும்போது, அதாவது எம்ஜிஆர் பிறந்த நாளில் பேசும்போது பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும், எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும், நான் அவருக்கு சாதம் பண்ணலாம் பார்த்திங்கன்னா செயல்படல, நான் ஒற்றுமையாக இருக்கணும் தான் பார்த்தேன். ஆனால் இதுவரை இல்லாமல் நீங்கள் வேறு பொதுக்கூட்டத்தில் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் பெருசாக இருக்கும், செங்கோட்டையன் புகைப்படம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும். ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலான ஆள்னா அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்கு செங்கோட்டையன் புகைப்படம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அடிக்கப்பட்டுருந்துச்சு. இது எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கல்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதே மாதிரி செங்கோட்டையன் போன்ற சீனியர்களை பார்த்திங்கன்னா ஓரம் கட்டுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினச்சது. ஸோ செங்கோட்டையன் பேச மாட்டார்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தப்பு கணக்கு போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. இப்போ செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சலசலப்பு ஏற்படுத்தினால எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிர்ச்சியில் இருக்கார், ஒரு மன வருத்தத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்நேரத்துக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு கை மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட இருக்கவங்கலாம் பெரிய லெவலில் ஜெயக்குமார், அதே மாதிரி சிவி சண்முகம்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீர்ப்பு வந்திருக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பின்னாடி ஏற்படுத்திருக்கு பார்த்திங்கன்னா. இது ஒரு சந்தோஷமாக தான் கொண்டாடுற மாதிரி சொல்கிறாங்க. சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி எல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஆட்டம் போட்டு இருந்தார். இது ஒரு நெருக்கடின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி நெருக்கடியில் இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு சேஃப்ன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. வெளியே எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணாலும் உள்ள பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷம் நீடிச்சிட்டு தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக நிலையில் இருக்க ஒரு மூத்த நிர்வாகி, எல்லா எடப்பாடிக்கும் மிஞ்சின ஒரு நிர்வாகினா நம்மளுக்கு தெரியும் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் படம் போடாதனால தான் புறக்கணித்த மாதிரி சொன்னாங்க. அதாவது அதை கலந்து கொள்ளன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இது அன்றைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் டிவியில் ஏதோ ஆலோசனையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மறுத்தாலுமே ஆலோசனை பண்ணியிருக்கன்ற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. சசிகலா ஓபிஎஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. டெல்லிகிட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் அவகாசம் கேட்டுக்காரு, 3 மாதம் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஸோ அதுக்குள்ளே நாங்கள் முடிவை சொல்கிறோம், அதுக்குள்ளே எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்கன்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் போய் டெல்லியில் பேசினால கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் டெல்லி தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிச்சோன்னா ஒரு பேட்டி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும்போது கவனிச்சுன்னா தெரியும்,
ஒரே கொள்கை உள்ள கட்சினா காங்கிரஸ், திமுகனா ஒரே கட்சியாக மாற வேண்டியதுதானே. இப்போ நாங்கள் மாற்று கட்சி, அதாவது பாஜகவோட பார்த்தீங்கன்னா அது கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு. நாங்கள் கூட்டணி வைப்போம், ஆனால் அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அவ்வளோதான், அந்த தேர்தல் மட்டும்தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது சொல்லும்போது ஓரளவு பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறான்ற மாதிரி எல்லாருமே பேசப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு பலமே இந்த இரட்டை இலை சின்னம் தான். இரட்டை இலை இல்லைன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் ஏற்படுத்துன்றாங்க. இரட்டை இலை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி எந்த சின்னத்திலும் போட்டியிட முடியாது. கேட்டால் சேவல் சின்னத்தை ரெண்டு நாங்கள் ஜெயிச்சு காமிப்போன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சவால் விடுவார். ஆனால் கூட இருக்கவங்கலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே விலகி போயிடுவாங்க. இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா எல்லாருமே விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிவில் வழக்கு நிலுவையிற்கான இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுல சிக்காதான்ற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. எம்பி எலெக்ஷனே எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னம் கொடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி புகழேந்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் எங்கே வருதுன்னா, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம், உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா விசாரிக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தடையை நீக்கியிருந்தாங்கல்ல. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் கிடையாது, பதவியில் இப்போ புதுசாக வந்தாங்கள திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளராக, துணை போச்சராக பார்த்தீங்கன்னா நத்த விஸ்வநாதன், அதே கேபி முனுசாமி, இவங்களுக்கு இந்த பதவிக்கும் சிக்கல் தான்றாங்க. அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் நிலை தொடருச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி போய் எழுதி கொடுத்துறாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜினாமா பண்ணுறேன்னு. ஒருங்கிணைப்பாளர் பதவியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மட்டும் தான் நீடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் நீடிக்கலைன்ற பட்சத்தில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா சிக்கல் ஏற்படுத்தும். சசிகலா உள்ளே வரும்போது முழுமையாக மிகப்பெரிய சிக்கல் ஆயிரும். ஏன்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா இப்போ முன்னாடி மாதிரி எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அமைதியாக பார்த்திங்கன்னா டெல்லி பிரதிநிதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட்டு போனால், ஸ்டேட் பாலிடிக்ஸ்னா சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ராஜ்யசபா பதவி வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. ஸோ டெல்லியே அது கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் தான் மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ இப்போ லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வராரு. செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா ஒரு மோதல் போக்கு தான் இருக்கும் எடப்பாடியோட. எடப்பாடிக்கு இப்போ ஓபிஎஸ் மோதல் கிடையாது, இப்போ அப்படியே மாறிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டியே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில். இப்போ அடுத்து 2026 கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டை நின்றாலுமே அவரை உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் மறைமுகமாக நேற்று சொல்லும்போதே நான் அரசியலில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமி வார்னிங் கூட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்னை யாருமே அசைச்சு பார்க்க முடியாது, அதிமுக என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லும்போதே எடப்பாடி அணியில் இருக்க யாருமே பேட்டி கொடுக்கல. அது பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நடந்ததுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மலுப்பலாகவே பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கட்சி நடவடிக்கை எடுக்கும், இதே ஒரு சாதாரண வட்டச்செயலாளர் பேசியிருந்தா கட்சி விட்டு நீக்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் நீக்கினா என்ன ஆகும்னா கட்சியில் இருக்க பாதி பேர் எடப்பாடி பழனிசாமி விட்டு போயிடுவாங்கன்ற பயம் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நீக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணலான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.